ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே அதை விளங்கிக் கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை தாங்க. இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உதவி செய்யுங்க. துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான தலைப்பிலே நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். ஹவு டு யூ ஃபேஸ் த சுச்சுவேஷன்ஸ்? ஒவ்வொருவருக்கும் அந்த சூழ்நிலைங்கிறது வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு எடுத்துட்டோன்னா சில காரியங்கள் நல்லதாக நடக்கலாம், சில காரியங்கள் நமக்கு விருப்பமில்லாதது நடக்கலாம், நம்ம நினச்சது இன்றைக்கு நடக்காமல் போகலாம். இப்படி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், குட்டாக இருக்கலாம், பேடாக இருக்கலாம் சுச்சுவேஷன்ஸு. பட் ஹவு டு we face the situations, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஒரே சுச்சுவேஷன் பாருங்களேன், 2 பேருக்கு வரலாம். ஆனால் அதை ஒருத்தர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார், இன்னொருத்தர் அதை ஹேண்டில் சரியாக பண்ணாமல் போயிடுவார். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இங்கே வேதத்தில் ஒரு மனுஷன் ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணாருன்னு நாம் அதை சிந்தித்து நாம் எப்படி அது போல் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே நமக்கு தெரிந்த ஒரு மனிதர், அவர் தாவீது ராஜா. அவர் அங்கே ஒரு பத்ஷபால் அவர் என்ன செய்கிறாரு, அவங்க கணவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பகுதி இது. அந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் 15லிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே அவருக்கு பத்ஷபாலுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்போது நாத்தான் வராரு. நாத்தான் அவருக்கு சொல்கிறார், இது போல் நீ தவறு செய்திருக்கிற அப்படின்னு தீர்க்கதரிசி அவருக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்குறோம். அதற்கு பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறாரு அங்கே என்ன பார்க்கும் பொழுது 15, 16, 17 பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமலும் இருந்தான். இங்கே பார்க்கிறோம், நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு சொல்கிறாரு, நீ செய்தது தவறுன்னு சொல்கிறாரு. தாவீது அதை உணர்ந்தாலும் அப்போது ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய அந்த குழந்தை செத்து போயிடுன்றார். அதன் பிரகாரமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆண் பிள்ளைக்கு ஒரு வியாதியை உண்டு பண்ணுறார். அது மரணத்துக்கு எதுவான வியாதியாய் காணப்படுகிறது. அப்பொழுது தாவீது முழுவதும் தரையில் கிடக்கிறாரு, அழுது ஜெபிக்கிறாரு, எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறத பார்க்கும். He fasted and prayed when the child was sick. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது ஒரு நியாயமான காரியம். இங்கே ஒரு டெட்லி சுச்சுவேஷனு, இந்த குழந்தை செத்துருன்னுட்டு சொல்லிட்டு போகிறாரு தீர்க்கதரிசி. தாவீது அதற்காக என்ன பண்ணுறாருன்னா போராடி ஜெபிக்கிறத இங்கே பார்க்குறோம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவர் செய்யறது கரெக்டாக தான் இருக்குது. He fasted and prayed when the child was sick. ஆனால் அடுத்தது அவர் ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். 18, 19, 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற பொழுது அவர் நம்முடைய சொற் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபொழுது புசித்தான். குழந்தை வியாதிப்பட்டிருக்கு. அவர் ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணி அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறதை பார்க்குறோம். ஆனால் அந்த குழந்தை 7th day 7ஆம் நாளில் இறந்து போகுது. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஊழியக்காரங்க அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் பயப்படுறாங்க தாவீதுக்கு சொல்கிறதுக்கு. ஏன்னா சிக்காக இருக்கும் பொழுதே அவர் சாப்பிட மாட்டேன்ட்டாரு, எழும்ப மாட்டேன்ட்டாரு. இதை சொன்னால் அவர் இன்னும் மோசமாகிடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் தாவீது அந்த செய்தியை கேட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அவர் எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெல்லாம் பூசிக்கிறார், பர்ஃப்யூம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு போஜனம் கேட்டான். அவர் அங்கே சாப்பிட்டதை பார்க்கிறோம். He worshipped the Lord and ate when the child was dead.
பிரியமானவர்கள், இந்த ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ண wanted to insist these two things. David fasted and prayed when the child was sick. David worshipped the Lord and ate when the child was dead. இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு 7 நாளில் நடக்கிற விஷயமா இருக்குது. இது வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியாக கூட தெரியுது. அதை வந்து அந்த ஊழியக்காரங்களே சொல்கிறத நான் வாசிக்கிறேன். 21, 23, 24 வேர்ஸில் பார்க்கலாம். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்து சாப்பிடுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அவர் மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அண்ணாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். அப்போ உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்டர்ஸ் வந்து அவரை கேட்குறாங்க, இப்படி செய்கிறீங்களே, இது வித்தியாசமாக இருக்கே, திஸ் இஸ் நாட் அ ரொட்டீன், திஸ் இஸ் நாட் அவர் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா இப்போ இங்கேயும் கூட நம்ம பார்த்தோம்னா ஒருத்தவங்க வியாதியாக இருக்கக்குள்ளே நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதில்ல, சாப்பிடவும் போவோம். ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? அதுதான் வந்து ரொட்டீன், தட் இஸ் த கஸ்டம்ஸ் ஆஃப் பீப்புள். அங்கேயும் அப்படி தான் இருந்திருக்கு அந்த நாட்களில். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அப்போ சாப்பிடாமல் இருந்துட்டு இப்போ வந்து உடனே சாப்பிட்றீங்களேன்னு. ஆனால் அதற்கு தாவீது நல்ல ஒரு பதில் என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளை அவன் வந்து வியாதிப்பட்டிருந்தாலும் உயிரோடு இருக்கிறான், எனவே ஆண்டவர் வந்து அவனை காப்பாற்றினாலும் காப்பாற்றலாம் அப்படின்ற நோக்கத்தில் நான் ஃபாஸ்ட் பண்ணேன், ப்ரேயர் பண்ணினேன். ஆனால் இறந்த பிறகு அது நான் ஃபாஸ்டிங் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, இனிமே வந்து அந்த குழந்தை பிழைக்காது, நான் தான் அவனிடத்துக்கு போன வழி, அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்னா 3 காரியங்கள். நான் இந்த பகுதியை நான் தியானித்த பொழுது 3 காரியங்களை பார்த்தேன். நார்மலாக இது போல் ஏதாயிலும் ஒரு டெட்லி சுச்சுவேஷன் வரும்பொழுது த பீப்புள் வில் கோ இன் டு டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன், மன அழுத்தம் வருகிறதை நாம் பார்க்குறோம். ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து மன அழுத்தம், டிப்ரெஷன் வந்துடும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதாவது டெட்லி சுச்சுவேஷன். இங்கே ஆனால் தாவீது என்ன பண்ணுறாருன்னா, குழந்தை உயிரோடு இருக்கக்குள்ளே அவர் வந்து உபவாசத்தை ஜெபிச்சார். ஆனால் குழந்தை இறந்த பிறகு உடனே அவர் எழும்பி அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறத பார்க்குறோம். செகண்டு, அதுதான் அடுத்த பெரிய காரியம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டிப்ரெஷன் அவருக்கு வரலை, ஐயோ குழந்தை இறந்துருச்சே அப்படின்னு. இன்றைக்கு பலர் நான் பார்க்குற அநேகர மெடிக்கல் ஃபீல்டில் நான் பார்க்க முடிகிறது, ஏதாகிலும் ஒரு காரியம் நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா உடனே டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. யாரும் சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு இது போல் அவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறத நான் பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர். ஆனால் இவர் வந்து என்னென்னா நோ டிப்ரெஷன், உடனே அவர் எழும்பிட்டார். அந்த ஒரு டெட்லி சுச்சுவேஷனில் எழும்புறதுங்கிறது பெரிய விஷயம். அதில் உடனே அவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர் பர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதை பார்க்குறோம். ஸோ தெர் வாஸ் நோ டிப்ரெஷன் இன் ஹிஸ் லைஃப். அடுத்தது பார்த்தோம்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாரு. ஸோ வாட் டஸ் இட் மீன்? தட் இண்டிகேட்ஸ் நோ பேக் ஸ்லைடு, பின்வாங்கி போகிறது. இன்றைக்கு பலர் கிறிஸ்தவர்கள் இப்படி செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஏதாயிலும் ஒரு காரியம் நடக்கலை, வேலை கிடைக்கல, இல்லை திருமணம் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு குழந்தை பிறக்கலைன்னா பலர் வந்து பேக் ஸ்லைடு, பின்வாங்கி போகிறாங்க. இந்த ஆண்டவரை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? யோபுக்கு அவங்க மனைவி அதை தான் சொல்கிறாரு, உனக்கு தான் ஒன்றுமே நடக்கலையாப்பா, உன் பிள்ளைங்க போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டிய, நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடுன்னு சொல்கிறத பார்க்குறோம். இதுதான் வந்து 2வதாக நடக்கிறது, இந்த பேக் ஸ்லைடிங்கு, பின்வாங்கி போகிறது, மறுதளிக்கிறது, தேவனை வந்து இல்லைன்னு சொல்கிறது. பேதுரு கூட பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறத பார்க்குறாரு, உடனே வேலைக்காரி கேட்கும் பொழுது எனக்கு அந்த மனுஷனை தெரியாதுன்னு சொல்கிற பார்க்குறோம். இதுதான் இந்த பின்வாங்கிறது, மறுதளிக்கிறது. ஆனால் தாவீது வந்து அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதபடிக்கு he went to the temple of God and worshipped him ன்னு போட்டிருக்குங்க. 3வதாக நம்ம பார்க்கணும், நோட் ஸ்டாக்னன்ட். அந்த மந்த இருதயம் அப்படியே தங்கிறதில்ல, அந்த சுச்சுவேஷன்லேயே படுத்துறதில்ல, அந்த சுச்சுவேஷனை விட்டு நகராமல் இருக்கிறது. அநேகர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க, கடன் பிரச்சனை திருப்பி ரீபே பண்ண முடியலன்னா அதே இதில் இருப்பாங்க, அதே இது அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறத பார்க்குறோம். சூசைடெலாம் பண்ணிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த 3 காரியங்கள் இந்த தாவீது வாழ்க்கையில் நாம்
பார்க்கிறோம். நோ டிப்ரெஷன், நோ பேக் ஸ்லைடிங், நோ ஸ்டாக்னன்ட். இதை தான் பார்க்கிறோம். பிலிப்பியரில் பவுல் சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம்ல, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. இந்த தாவீது வாழ்க்கையில என்ன நடந்ததோ அது சிக்கா இருந்தப்போ உபவாசத்தை ஜெபிச்சார். இறந்து போன பிறகு எழும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே தொழுது கொண்டதை பார்க்கிறோம். அதை இங்கே பவுல் வித்தியாசமாக சொல்கிறார். முதலாவது பார்க்கிறோம், நாட் அச்சீவ்டு. அதுதான், நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்ல. எல்லாம் நமக்கு காரியங்கள் ஃபேவராக நடக்காது. அதை தான் அவர் சொல்கிறாரு. எனக்கு எல்லாம் ஃபேவராக நடக்காமல் இருக்கலாம், நான் நினச்சது நடக்காமல் இருக்கலாம், நான் நினச்சதில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், என் வாழ்க்கையில் ஒரு டெட்லி சுச்சுவேஷன் வரலாம். ஆனால் நான் அதை குறித்து என்ன செய்ய மாட்டேன், நான் அதை குறித்து எண்ணுகிறதில்ல. ஐ டோன்ட் மைண்டுங்கிறார். ஐ டோன்ட் மைண்ட் தட் ஐ ஹவ் நாட் அச்சீவ்டு வாட் ஐ டிசையர்டு. நான் என்ன விரும்பினோ அது நடக்கலைன்னா கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நாட் அச்சீவ்டு, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்றை செய்கிறேங்கிறாரு, ஃபர்கெட் த பாஸ்ட், பின்னானவைகளை மறக்கிறேங்கிறாரு. என்ன நடந்ததோ அதை நான் மறந்துடுவேன், அந்த சுச்சுவேஷனை விட்டு நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். அப்போ தான் அது நம்ம வெளியில் வர முடியும். டிப்ரெஷன் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அதையே நினச்சி பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் வெளியே வர முடியாது. மூன்றாவதாக என்ன சொல்கிறாருன்னா, மூவ் ஃபார்வர்டு, முன்னானவைகளை நாடி நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அதற்காக நான் முன்னாடி போகிறேன். மூவ் ஃபார்வர்டு, மூவிங் ஃபார்வேர்டு, நம்ம முன்னாடி போகணும்னு சொல்கிறார். இதை சொல்லும் பொழுது எனக்கே கூட என் வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து நான் கவலைப்படுவதுண்டு. இப்போ ஐயோ அது பண்ணியிருக்கக்கூடாதோ, இதை செய்திருக்கக்கூடாதோன்னு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் சொல்லுவாங்க, அப்படி இருக்காதீங்க, அதெல்லாம் விட்டுடுங்க, இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ப்ரெசண்ட்டாக என்ன இருக்குது, ஃப்யூச்சரில் நமக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், அதை நோக்கி நாம் முன்னாடி போகணும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறாரு. நாம் எல்லாத்தையும் அடைய முடியறதில்ல. அதை தான் இங்கே சொல்கிறார். அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு நான் நினச்சது நடக்கலைன்றதுக்காக நான் கவலைப்பட போகிறதில்ல. என் பிள்ளைங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இது நடக்கலையே, அது நடக்கலையே, இதில் தோல்வி ஆயிடுச்சே, இதிலேருந்து என்னால் வெளியே வர முடியலையே, இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே, இப்படி பல காரியங்களை குறித்து நாம் ஒரி பண்ணலாம். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, அதை பற்றி ஒரி பண்ணுறதில்ல. ஆனால் பழசெல்லாம் மறந்துட்டு புதிய காரியங்களை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாட் ஹி ஹாஸ் கெப்ட் ஃபார் அஸ், நமக்காக அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் தொடரும் பொழுது நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். we can overcome the situations. அதைத்தான் நம்ம தாவீது வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் அப்படியே உட்காந்துல டிப்ரெஷனுக்கு போயில்லை, பேக் ஸ்லைடு பண்ணலை, ஸ்டாக்னண்ட்டாக ஆயில்லை. அடுத்தது உடனே அவர் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு அடுத்ததாக பத்சேபாவுக்கும் தாவீதுக்கும் சாலமோனை கொடுக்கறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆண்டவர் he wants to do new things. நீங்கள் பழைய காரியங்களையே உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். அதிலே உட்காந்து டிப்ரெஷன்லேயும் தூக்கம் வராமல் இல்லை சாப்பிடாம வேண்டாம். டோன்ட் டூ லைக் தட். தாவீதை போல எழும்புங்க. இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ, வாட் எவர் த சுச்சுவேஷன்ஸ் யூ ஆர் ஃபேஸிங், கெட் அப் ஃப்ரம் த சுச்சுவேஷன்ஸ். வாஷ் யுவர் செல்ஃப், வியர் நியூ க்ளோத்ஸ். ஒரு புது ஆடையை போடுறதுன்னா ஒரு புதிய எண்ணங்கள் வரணும் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர் எனக்காக புதிய காரியங்களை செய்வார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்கிறார், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார். ஐ வில் மேக் எவ்ரிதிங் நியூ. நீங்கள் பழசையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பழசை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நோ மோர் டிப்ரெஷன், நோ மோர் பேக் ஸ்லைடிங், நோ மோர் ஸ்டாக்னட் in our life. Let us forget the past and move forward so that God's plans will be fulfilled in our life. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நம்ம பயப்பட தேவையில்லை. எனக்கும் அதை தான் ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்கும் அதை தான் சொல்கிறார். இன்றைக்கு நேற்று நடக்கலைன்னுட்டு அதை நினச்சிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கு நடக்கும்னு விசுவாசத்தோடு நீங்கள் எதிர்பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது வாழ்க்கையிலே அவர் எப்படி ஆண்டவரே அந்த டெட்லி சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணினார் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள யாருக்கெல்லாம் என்னென்ன டிப்ரெஷன் இருக்குது, ஆண்டவரே கடனை குறித்த டிப்ரெஷன், பிள்ளைகளை குறித்த டிப்ரெஷன், எதிர்காலத்தை குறித்த டிப்ரெஷன் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க பழசை மறந்து ஒரு புதிய பாதையில் முன்னானவைகளை நோக்கி நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் நிறைவேறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த சபையை குறித்து ஆண்டவரே நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, தீர்மானத்தை வைத்திருக்கிறீரோ அது நிறைவேறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, தடைகளை உடைக்கிற தேவன் நீர். எங்களுக்கு முன்னதாய் செல்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். We give you glory and honor. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.